இந்தியாவில் இந்த ஒரு வாரத்தில் 10 நாளில் மட்டும் 4000 கேசஸ்க்கும் மேலே வந்துட்டு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி அதர் இயர்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது இது கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு ரைஸ் அப்படின்றது தான் இருக்கு. பட் இப்போ இந்தியாவில் மட்டும் 4000க்கும் மேலே கேசஸ் வந்து ரைஸ் ஆகியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு இந்தியாவில் எத்தனை கேசஸ் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேலான கேசஸ் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளுமே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 4000 தாண்டி போயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த ஒரு கேசஸ் ரைஸ் ஆகிற நேரத்தில் திடீர்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் வந்துட்டு ஒரு கொரோனா சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் வருது. என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி டெல்லியில் இருக்கிற ஒரு 60 வயசு பெண்மணி அவங்க வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஃபீவர் அப்படின்றதுனால அவங்க டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கொரோனா பாசிட்டிவ் அப்படின்றது வந்துச்சு. அந்த கொரோனா பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் அவங்க இறந்துட்டாங்க. பட் அந்த ஒரு உமனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நிறைய டிசீசஸ் பாடி ரிலேட்டடாக இருந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க இறந்தாங்க அப்படின்றத தாண்டி இதில் வந்துட்டு நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, இது கொரோனா வந்ததுனால தான் அந்த 60 வயசு அம்மா வந்துட்டு